இந்த எளிமைதானே அவருக்கு வலிமை. தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரவந்தான் தரமானவன். உன் பேரே கேட்டால் உடல் உறைஞ்சே போகும். விழித்திரையில் பார்த்தா மனம் கரைஞ்சே போகும். நீ தூணா நின்னா ஒரு இனமே வாழும். நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடல் இரத்த துளியே. வருவேன் ஒரு பக்கத்துணையே உயிரின் உயிரே. அழியாது இந்த வாளின் படையே, முடியாது இந்த இரத்த கரையே. களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஒரு பேரே வரலாறு. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே. அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவாய். கொலை வாளினை எடுடா மிகு கொடியோர் செயல் அறவே. புகை வாளொரு புலியே உயர் குணமேவிய தமிழா. யாதுமூரே யாவரும் கேளீர். தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். நேற்றைய தினம் நம்மட மனசுல இருந்து நீங்காத நொடிகள், அதுவும் விஜயண்ணாட ரசிகர்கள மனசுல இருந்து நீங்காத ஒரு நொடிகளாக மலேசியாவில் நடந்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திட இசை வெளியீட்டு விழாவை குறிப்பிடலாம். பலதரப்பட்ட உருக்கமான மனதை உருக்கக்கூடிய செயற்பாடுகளோட நடந்திருக்கு. பெரும்பாலும் விஜய் ரசிகர்களுக்கு புரியும். உண்மைக்குமே ஒரு விஜயண்ணாட திரைப்படம் வந்தா நாமெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் கொண்டாடுவோம். ஆனா இனிமேல் அப்படியான திரைப்படங்களை நாங்க பார்க்க முடியாது. கடைசி திரைப்படம், கடைசி ஆடியோ லான்ச். அந்த அடிப்படையில இந்த திரைப்பயணம் முடிஞ்சாலும் அவர் அரசியல் பயணத்துல நாங்க கைகோப்போம். அதோட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கணும் என்றது இப்ப காலத்தின் கட்டாயம். அதோட உலகத்தில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், விஜயண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், நாங்க அரசியல் தெரியாத நபர்கள் இல்லை. பலர் விமர்சிக்கிறீங்க அரசியல் தெரியாத. அரசியல் தெரியாம நாங்க வரல. நாங்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சரியான ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கணும் என்று விரும்புறோம். பெரும்பாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நாம் தமிழர் கட்சியோ டிவிக்கோ ஏதோ ஒரு கட்சி கட்டாயம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கணும். அதோட ஒரு 400 கோடியை ஒரு நபர் விட்டு போட்டு அரசியலுக்கு வாரார் என்று சொன்னா அவரோட நோக்கம் பணம் இல்லை. அவரோட நோக்கம் மக்களுக்கான சேவை. அதற்காக பலதரப்பட்ட பணத்தை விட்டு போட்டு உச்சத்தில் இருக்கக்குள்ளேயே இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. ஆகவே அன்பான உறவுகள், நாங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். விஜயண்ணாட ரசிகர்கள் நாங்க எப்பயுமே அவருக்காக இருக்கிறோம். நானெல்லாம் களத்துல போராடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். 2ஆம் மாதத்துக்கு பிறகு களத்துல போராட வேண்டியும் வரும். சில வேளை என்ன மேடைகள்லையும் பார்க்கலாம் நீங்க. அந்த வகையில தமிழக மக்கள் நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கணும். விஜயண்ணாக்கு எப்பயும் நாங்க ஒரு ஆதரவு கொடுப்போம். அதோட எல்லாரும் சேர்ந்தாத்தான் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கலாம். நம்மட அட்டிடியூட், நம்மட நடத்தை தான் முக்கியம். விஜயண்ணாட ரசிகர்கள் கட்சி செயற்பாடுகளாக இருக்கட்டும், கூட்டங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்திலையும் சரியான ஒரு நியமமான நல்ல ஒரு நடத்தையை காட்டி நம்ம வெற்றி அடைஞ்சு மக்களோட வாழ்வுல ஒரு பலத்தை ஏற்படுத்தணும் என்றதை கேட்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். ஜனநாயகன் படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எத்தனை திரைப்படங்கள் எதிர்த்து வந்தாலும், எத்தனை படைகள் எதிர்த்து வந்தாலும், எத்தனை அரசியல் எதிர்ப்புகள் இருந்தாலும் தடைகளை உடைத்து நாங்கள் வெற்றி அடைவோம். நம்மளை சின்ன பிள்ளைகள் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு சின்ன நபர்கள் என்று சொல்றாங்க, வயசுல குறைந்த நபர்கள் என்று. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தணல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ. நெருப்புல குஞ்சு மூப்பென்றலாம் இல்ல. அது மாதிரி ரசிகர்கள் பின்னுக்கு இருக்கிற படையில வீரம் மட்டும்தான் இருக்கி கட்டாயம் ஒரு வெற்றி ஒன்று வரும் என்றதை சொல்லிக்கொண்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.